ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய மார்க்கெட் அப்டேட், அதாவது எந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள் கூட நான் இலவசமாக நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், இதுலேயும் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு வியூஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இங்கே என்ன பார்க்கலாம், அங்கே என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சப்போர்ட் எங்கே எடுத்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்லாம் ஒரு பியூர்லி எஜுகேஷனாக போயிட்டுருக்கோம். ரைட், ஓகே. இப்போது மார்க்கெட் இன்றைக்கி நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இது 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் இது. ஸோ இந்த கேண்டில் நான் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, ப்ரைஸு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நோக்கி இந்த ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் தான் சஸ்டெண்ட் ஆச்சு, அதுக்கு கண்டினியூ பிரேக் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு 1:30 மணிக்கு மேலே இந்த இடத்துல பிரேக் அவுட் எதிர்பார்த்தது, ஆனால் கண்டினியூவாக இங்கே ஆரம்பித்தது நேராக வந்து கண்டினியூ மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ எனிஹோ நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு சந்தோஷமாக புக் பண்ணி எடுத்துமா, அதுதான் நமக்கு தேவை, முக்கியமானது. அதை தவிர்த்து மிச்சம் எதுவும் கிடையாது இதில். அதே மாதிரி நேற்றோடைய அப்டேட் கூட பார்த்தா என்ன சொன்னவங்களுக்கு மேபி கேப் அப் பண்ணாலும் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று. எத்தனை பேர் நம்ம பழைய சேனல் நம்மளுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தீங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஜஸ்ட் சிம்பிள். இப்போ நம்ம 10 minutes டைமில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணமோ அதையே 1 minute ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல இப்போது காலையில் உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சு. இந்த இதில் நிறைய பேர் பேனிக் ஆகிட்டுனாங்க, இப்போ மார்க்கெட் கீழே வருது இப்படி வந்துடும் அப்படின்னு. எஸ், சப்போஸ் வந்தால் கூட நம்ம அந்த இடத்துல எஸ்எல் கொடுக்க போகிறோம். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்துட்டா கூட நம்ம இந்த இடத்துல எஸ்எல் கொடுக்க போகிறோம். அகைன் வந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணால் 10 line பிரேக் அவுட்டில் அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணும். இதில் வந்து இந்த இடத்துல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இடத்துல. ரைட்டுங்களா? சரி, அதனால தான் அந்த இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு, அகைன் ட்ரை பண்ணாங்க. அகைன் இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த சப்போர்ட் கிட்ட கொஞ்சம் நேரம் சஸ்டன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு. ஸோ இங்கே மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க, உங்களுடைய ஃபுல் ப்ராஃபிட்டு புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட்டிங் இருந்தது, ரெண்டாவது டார்கெட் இந்த இடத்துல இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ரைட், சரி. இப்போது நெக்ஸ்ட்டு மொமெண்டம் எப்படி சார் இருக்கும், எந்த பக்கம் இருக்கும், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 10 minutes டைம் ஃப்ரேமில் அது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணி இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த நாளைக்கு போக வேண்டிய மொமெண்டம் இன்றைக்கே போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து 220 230 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துச்சு. அப்போது மார்க்கெட்டு இந்த ஜோனில் ஒரு சின்னதாக கரெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் இப்படி வந்தால் நல்லது. நமக்கு இன்னொரு வாய்ப்பை பார்க்கலாம், பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ஓகே சார், இப்போ நம்மளோட வியூஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பர் சைடு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்பர் சைடு தான். ஆனால் வந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் போடுங்களேன். சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் போடுங்க. இப்போ ரீடெஸ்ட் போடுறதுக்கும் எங்கே இந்த 26,120 வந்து இந்த 0.236 ஒர்க் ஆகிட்டு இருந்ததில்ல. ரைட்டுங்களா? அப்போது கீழே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு 26,080 நெக்ஸ்ட் சப்போர்ட். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இது இந்த 26,040 to 50 நம்ம நேற்றுடைய எக்ஸாக்ட் சொன்னிச்சிக்கலாம், இந்த லெவல் தான் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் நம்ம. ஓகே, அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஷார்ட் இந்த மார்க்கெட் கீழே வருது அப்படின்றது அதில் வந்து ஷார்ட் பண்ண முடியாது. இது வெரி டேஞ்சர். ஏன்னா எப்போனாலும் மார்க்கெட்டு சடனாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த அமையும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணாது இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு ஆக்சுவலாக நமக்கு இன்னும் கிளியராக சொன்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ அழகாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு நேற்று உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சு. நல்ல மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. ஸோ இதனால் ஈஸியாக அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியாச்சு. அப்போது நெக்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகள் கிடைச்சா திரும்ப நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போது இந்த டைம் பிரேக் ஆக சொல்ல மேலே பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கெல்லாம் வந்து எஸ்எல்ஸ் இருக்கும். இந்த 26,280 26,320 மாமூலி ஆக்சுவலி இந்த 26,300 பிரேக் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்
இடத்துல ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ, இந்த இடத்துல வந்து கண்டினியூ ரேலி இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி பிரேக் அவுட் ஆகிட்டுனா ஈஸியாக இருந்தது நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒன்லி டைரெக்ஷன் ஒரே சைடு போனதால கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்லி ஃபார் அப்பர் சைடு, அதில் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் எதுவும் கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் இப்படி வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி வந்தால் கூட நம்ம அதில் வந்து ஷார்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக நான் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஒன்லி என்னோடய வியூ என்னென்னா அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும்தான் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் உங்களுக்கு நேற்று ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல அந்த வீடியோவை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துருக்கு நீ காலையிலே. ஸோ இந்த ரேலி மூவ் ஆகிடுச்சு. அது எக்ஸாக்ட்லி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு இதில் பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வரேன்ருங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது மீன் இந்த இடத்துல ப்ரைஸு சஸ்டட் ஆகிட்டு நிற்குது. இந்த இடத்துல சஸ்டட் ஆகிட்டு நின்றுட்டு இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் என்னுடைய வியூவில் தெரியுது. இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னா வந்தால் கூட உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். 59,500 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன டார்கெட்டு, இந்த டார்கெட்டை கோல் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது நம்ம எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன பதிவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸில் கூட உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நான் கண்டினியூஷன் பண்ணிக்கிறேன். நான் இப்படி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இன்னொரு டைம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல என்ன சார் பிளான் பண்ணலாம், இங்கேருந்து அகைன் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்து மார்க்கெட்டு இந்த 85,500 to 600 இந்த லெவலில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி கண்டினியூவாக சின்ன கன்ஃபியூஷன் வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி இந்த பிரேக் அவுட் எல்லாமே பர்ஃபெக்ட் தான், பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த ரேலிக்கு நான் ஸ்டாப்பாக போனதால் இந்த லிட்டில் இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிது, அவ்வளோதான். இந்த ப்ராஃபிட் கண்டினியூ பண்ணோன்னா திரும்ப கொஞ்சம் டிப்பில் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஸோ திரும்ப வந்து டார்கெட்டு 85,500 நம்ம அடுத்த லெவலாக பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனளிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கீழே வீடியோஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.